இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் 8:32. முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக நாடகம் எம். அஷ்ரப் கான் எழுதிய பாதை மாறிய பயணங்கள் 2ஆம் அங்கம். இதுவரை நடந்தவை. மாணவர்களாயிருந்த ஷாக்கீரும் சல்மாவும் நெருங்கி பழகி நேசித்தாலும் விதிவசத்தால் பிரிய நேருகின்றது. தந்தையின் வற்புறுத்தல் காரணமாக ஷாக்கீர் கல்வி கற்க கனடா போக, பெருந்தொற்று காலத்தில் தாய் தந்தையினை இழந்து அனாதையான சல்மா மூத்தோரின் வற்புறுத்தல் காரணமாக தன்னை விட 23 வயது மூத்த தனது ஆசிரியர் ஜாபீரை திருமணம் செய்து 2 குழந்தைகளுக்கு தாயாகிய பின் அவளது குடும்பமும் கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வாழ நேரிடுகின்றது. அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஷாக்கீர் ஏற்கனவே ஒரு எகிப்திய பெண்ணை மணம் புரிந்து ஒரு குழந்தையையும் பெற்றபின் விவாகரத்து பெற்று தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் சல்மா கனடாவுக்கு குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதனை அறிந்து தொடர்பு கொண்டு பழைய நினைவுகளை மீட்டுகிறான். அடிக்கடி சந்தித்து அவளது மனநிலையை மாற்றி அதிக வயதுள்ள ஜாபீரை விவாகரத்து செய்ய தூண்டுகின்றான். விருப்பமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சல்மாவும் விவாகரத்து பெற்று இப்பொழுது ஷாக்கீரோடு வாழுகிறாள். அவர்கள் இருவருக்கும் 2 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கின்றது. இனி ஷர்மின் தூங்கியாச்சா? இவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்திருந்துட்டு இப்பதான் தூங்கினா. சல்மா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். காலையில பேசிக்கலாமே. கொஞ்ச நாளா நாம சரியா பேசிக்கிறதே இல்ல. நீ கோர்ட் கேஸ்னு போயிடுற, நானும் ஆபீஸ் பிசினஸ்னு போயிடுறேன். இப்ப அதுக்கு என்ன? நாளைக்கு சண்டே தானே? ஆமா. அப்போ இன்னைக்கு பேசிக்கலாமே. வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன தலை போற விஷயம் சார்? இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இட்ஸ் ஓகே, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஏற்கனவே எனக்கு நடந்த கல்யாணத்துல எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி இருந்தேன்ல. அந்த குழந்தைக்கு இப்போ 8 வயசா. அதுக்கு என்ன இப்போ? ஜஸ்மினோட பேரண்ட்ஸ் நேத்து போன் பண்ணிருந்தாங்க. என்னவா? லாஸ்ட் வீக் ஜஸ்மின் ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையா கிடக்குறாவா. குழந்தையும் ஜஸ்மினையும் தங்களால இனியும் பாத்துக்க முடியாது, வந்து கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? நாங்க இன்னும் கனவு மனைவிதான். அப்ப தலாக் பண்ணதா சொன்னதே? சொல்லுங்க, தலாக் பண்ணதுன்னு சொன்னதே? அது உண்மை இல்ல சல்மா. என்னது? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. உண்மை இல்லையா? உண்மை இல்லையா? அப்போ இத்தனை வருஷமா ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்கல்ல? சாரி சல்மா, சாரி. எனக்கு ஏன் துரோகம் பண்ணீங்க? சொல்லுங்க, எனக்கு ஏன் துரோகம் பண்ணீங்க? என்ன ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பேசுங்க, பேசுங்க ஷாக்கீர், பேசுங்க. சல்மா, please, don't touch me. listen to me. You are a cheat. ஆறுதலா கேளு சல்மா, ப்ளீஸ். ஆறுதலா கேளு. சத்தியமா ஒண்ணு நான் ஏமாத்தன்னு நினைக்கவே இல்ல. ப்ளீஸ் என்ன நம்பு சல்மா. ஒரு நம்பிக்கை துரோகியா எப்படி உங்களால வாழ முடிஞ்சது? உங்களை நம்பி என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எனக்கு இதுதான் நன்றி கடனா ஷாக்கீர்? ஆசை வார்த்தைகளை சொல்லி என்னைய குடும்பத்திலிருந்து பிரிச்சுட்டீங்க. உங்களையே நம்பி வந்து எனக்கு சொல்லாம விட்டது என் தப்புதான். ஆறுதலா சொல்லலாம்னு இருந்தேன். 8 வருஷங்களாவா? சொல்ல தைரியம் வரல சல்மா. உன் முகத்தை பார்த்து எப்படி சொல்றது? என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். இதை விட நீங்க என்ன கொண்டு இருக்கலாமே. ப்ளீஸ் விடுங்க, கைய விடுங்க, கைய விடுங்க சல்மா. ப்ளீஸ். நீங்க ஒரு நம்பிக்கை துரோகி, ஏமாத்துக்காரன். நில்லு சல்மா, ப்ளீஸ். இந்த ராத்திரில எங்க போற? சொல்றத கேளு சல்மா, கேளு. இங்க வா.
யாருமில்லாத அந்த நட்ட நடு நிசையில் சல்மா வெட்ட வழியினை வெறித்து பார்த்து கொண்டு நிற்கின்றாள். கண்களில் வடிகின்ற கண்ணீரோ மழை நீரோடு கலக்கிறது. திடீரென்று வானமே இடிந்து விழுவது போல அவள் அலறுகிறாள். அது இரத்தத்தின் வலி. Yes, coming. Salma? Oh my God. What a surprise. வா. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. So, how are you? எப்படிமா இருக்க? சொல்றேன். எல்லாத்தையும் சொல்றதுக்காக தானே 300 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு டீ கிடைக்குமா? கிரிபாத் இருக்கு, சாப்பிடுறியா? ஓகே மதனி, நீங்க எப்படி இருக்கீங்க? ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. வயசுக்கேற்ற வருத்தங்கள். என் பிள்ளைங்க இங்க வருவாங்களே. சஃபியா வளர்ந்துருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. ஷம்ஸ் பொறுப்பா படிக்கிறான், காலேஜ் டென்னிஸ் டீமா கேப்டன் பண்றான், நல்லா வருவான். அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சாப்பிடு சல்மா. குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை மதனி. எனக்கு வாழவே பிடிக்கல. என்னாச்சு? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. அதான் கிடையாது மதனி. என்னாச்சு? ஜெஸ்மின் திரும்பவும் என் வாழ்க்கைக்குள்ள வர பாக்குறா. யார் ஜெஸ்மின்? ஷாக்கிரோட முதல் மனைவி, ஒரு இஜிப்சியன். அவ அங்கெல்லாம் இருக்க. அப்போ என்ன பிரச்சனை? ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கவா. பிள்ளைய அவளையும் தங்களால பார்த்துக்க முடியாது, வந்து கூட்டிட்டு போக சொல்லி அவளோட பேரன் ஷாக்கிருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே எப்படி ஜெஸ்மினை ஷாக்கிர் கூட்டிக்கிட்டு வர முடியும்? தலாக் பண்ணின மனைவியாச்சுமா. அங்கதான் மதினி நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன். அவங்க தலாக் பண்ணிக்கவே இல்லையா? அட, அப்போ ஷாக்கிர் இதை பத்தி ஆரம்பத்துல சொல்லவே இல்லையா? பிரிஞ்சுட்டாங்கன்னு மட்டும் சொன்னாரு. பின்ன இப்போ உண்மையா அவர் தலாக் பண்ணவே இல்ல. அப்படின்னா உனக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பொய்யா? சில வேளை இது ஒரு டிராமாவா இருக்குமோன்னு தெரியல மதனி. நம்பவே கஷ்டமா இருக்கு சல்மா. அவக்கு ஷாக்கிருக்கும் இடையில ஒரு மறைமுகமான தொடர்பு இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்திருக்கலாம். ஆம்பளைங்க எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டாது இருப்பாங்க. ஆமா, இப்போ என்ன செய்யலான்னு இருக்க? ஒன்னும் புரியல மதினி. நிம்மதியா தூங்கி எத்தனையோ நாள் ஆச்சு மதினி. ஷாக்கிர் என்ன முடிவுல இருக்கான்? அந்த இடத்துக்கு அவர் வரவே இல்லை. நான் வர விடல. நான் அப்செட்ல இருக்கிறேன்னு அவருக்கு புரியும். சல்மா, இந்த பாரு, இதுல முக்கியமான 2 பிரச்சனைகள் இருக்கு. ஜெஸ்மின் அவரோட முதல் மனைவி. நீயா அவளான முடிவு செய்யற கட்டத்துக்கு வந்தா உனக்கு 2வது இடம் தான் கிடைக்கும். முதல் மனைவி, முதல் குழந்தை, ஆம்பளைங்களால மறக்க முடியாத உறவு. அவரை நம்பி வாழ்க்கையே அர்ப்பணிச்ச எனக்கு அவர் அப்படி பண்ணலாமா? ஜெஸ்மினோட பிரிவை ஒன்ன வச்சு சரி செஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அது பொண்ணுக்கு பிளாஸ்டர் போடுற மாதிரி. அப்படின்னா சமரசம், விட்டு கொடுத்தல், இணங்கி போதல், 2 மனைவிகளோட வாழ்றது ஒன்றும் தப்பில்லை சல்மா. காலத்துக்கு பலத்த காயங்கள் ஆத்தக்கூடிய வல்லமை இருக்கு. இல்லைன்னா அடுத்த வழி இருக்கு, பிரிகிறது. திரும்பவுமா? ஆமா, நடக்காது மதினி. நான் ஷாக்கிரை விட்டு கொடுக்க முடியாது. அவர் எனக்கு வேணும். இங்க பாரு, புடிவாதத்தால சில விஷயங்களை சாதிக்க முடியாது. உனக்கு இருக்கிற எல்லா உரிமைகளும் ஜெஸ்மினுக்கும் இருக்கு, புரிஞ்சுக்கோ. என்னால அவரை பங்கு போட்டுக்க முடியாது. 2வது தடவையும் தப்பு பண்ணிடாது சல்மா. 2 மனைவிமாரோட குடும்பம் நடத்துறது ஒன்றும் தப்பில்லை.
இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டது. இருக்கலாம். எப்படி மதினி ஷாக்கிர் அவளுக்கு விட்டு கொடுக்கறது? ஒன்ன புரிஞ்சுக்கோ சல்மா, ஜெஸ்மின் ஷாக்கிரோட முதல் மனைவி. எப்படி மறக்க முடியும்? நான் ஜாபிர் சேர மறந்தனே. அது நீ முத நாள்ல இருந்தே விரும்பாத உறவு லேசா வீசிட்டு போயிட்ட. ஜெஸ்மின் அப்படி இல்லையம்மா, இன்னும் ஷாக்கிருக்காகவே காத்திருப்பவர். ஆன்சர் பண்ணு. தானா ஆஃப் ஆயிடும். இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த தண்டனை. தப்பு சல்மா. அல்லாஹ் அருளாளன், அன்புடையவன், மன்னிப்பவன், கிருபையாளன். இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற அநியாயங்களை தண்டிக்கிறதா இருந்தா நெருப்பு மழை பொழிஞ்சி இந்த உலகமே நொடி பொழுதுல சாம்பல் ஆகிரும். மதினி, நான் தொழுதுக்கலாமா? போ, குழு செஞ்சுட்டு வா. நான் ரூமுக்குள்ள முசல்லாவை போட்டு வைக்கிறேன். தாத்தா, தாத்தோ, இந்த நேரத்துல வந்திருக்கானே. வர்றேன். பெல் வேலை செய்யலையா? சில நேரங்கள் அப்படித்தான்ப்பா, மக்கர் பண்ணிரும். வா வா வா. ஆமா, என்ன இந்த நேரம்? வீட்டு வாசல்ல யாரோட காரு? தெரியலையே, அடுத்த வீட்டுக்கு வந்ததா இருக்கும். ஷம்ஸோட ஸ்பெல்லிங் பீ கண்டெஸ்ட் முடிஞ்சது. அவன் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட். நியூஸ் பாருங்க. நான் தொழுதுட்டு வர்றேன். நின்னு ரூம் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. கிளீன் பண்ணணும்பா. அப்படின்னா நான் வீட்லயே போய் தொழுதுக்கிறேன். சீக்கிரமா போப்பா, மழை வர்ற மாதிரி இருக்கு. நியூஸ் பாருங்க. என்ன அப்பாடா, உசுறு போய் உசுறு வந்தது. சல்மா, கேட்ட இல்ல, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. சஃபியா மலேசியாவில் நடக்கிற அந்த கிராத் போட்டியில கலந்துக்கிறதுக்காக செலக்ட் ஆகியிருக்கா. அவளை நான் பார்க்கலாமா? வேண்டாம்மா, வேண்டாம். மறந்தது மறந்த மாதிரியே இருக்கட்டும். அவ ரொம்ப அழகுமா, சோ ஸ்வீட். ப்ளீஸ் மதினி, எப்படியாவது அவளை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்களேன். நான் தூரத்துல இருந்து பார்த்துக்கிறேன். அவளோட போட்டோ ஒன்று என் போன்ல இருக்குமா, பாக்குறியா? ப்ளீஸ். பாரு, இது மதரசா ஃபங்க்ஷன்ல எடுத்ததுமா. டேடா, தூங்கல? இல்லடா, தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன் தெரியல. மம்மியை மிஸ் பண்றீங்களா? நாட் ரியலி. ஏன் கேக்குற? கேட்கணும்னு தோணுச்சு, அதான். இத்தனை வருஷமா கேட்கலையே. நேற்று மாமாவையும் உங்க குடும்பத்தையும் பார்த்தேன். எங்க? ஷாப்பிங் மால்ல. பேசினியா? இல்ல. பேசி இருக்கலாமே. ஷீஸ் யுவர் மாம். தோணல. இனிமே பார்த்தீங்கன்னா பேசு. என்ன டாட், உங்களுக்கு மாமாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? முக்கியமா ஏஜ் ப்ராப்ளம். அதுவே பின்னாடி வாழ்க்கை பிரச்சனையா மாறிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்ன நீங்க 2 பேரும் இது சம்பந்தமா பேசிக்கவே இல்லையா? அவங்களுக்கு நீங்க டீச்சரா வேற இருந்திருக்கீங்க. சூழ்நிலை அப்படி. ஒரே நாள்ல பெத்தவங்க 2 பேரையும் கொரோனாவுக்கு காவு கொடுத்துட்டு உறவும் இல்ல, உதவிகளும் இல்லைன்னு தனிச்சு நின்னப்பதான் விதி என்னோட வடிவத்துல அவ வாழ்க்கையில நுழைஞ்சது. உன் மாமா ரொம்ப அழகாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாங்க. எல்லோருக்கும் அவங்கள பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அப்பதான் பெரியவங்களா சேர்ந்து அந்த முடிவுக்கு வந்தாங்க. நான் முதல்ல கொஞ்சம் மறுத்து பார்த்தேன். கதீஜா நாய்க்கு 40 வயசா இருக்கும்போது ரசூல்லா அவங்களுக்கு 25 வயசு தானே, அவங்கெல்லாம் நல்லா வாழலையான்னாங்க. பெரியவங்க கூடி எடுத்த முடிவு. அதுல கொஞ்சம் என் சுயநலம் இருந்துச்சு. மாமா பாவம் இல்ல? பாவம் தான். ஏதோ வாழ்ந்திருக்கோம். டாட், மாமாவோட கபோர்ட்ல இருந்த போட்டோ அப்போ எடுத்த படம். பாருங்க டாட். அவங்க பக்கத்துல இருக்காரே, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஷாக்கிர் என் ஸ்டூடெண்ட், மாமாவோட கிளாஸ்மேட். பணக்கார பசங்க கிட்ட இருக்கிற எல்லா பழக்க வழக்கங்களும் இவன்கிட்டையும் இருந்துச்சு. மாமாவுக்கும் இவனுக்கும் இடையில லவ் இருந்ததுன்னு ஒரு கிசு கூட இருந்தது. அப்புறம் படிக்கிறதுக்காக கனடா வந்துட்டான்.
அம்மா, நீங்களும் மாமாவும் பிரியணும்னு எப்ப முடிவெடுத்தீங்க? ஒரு நாள் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், மனசுல உள்ளதை வெளியே கொட்டிட்டான். எனக்கு வாழ பிடிக்கல, பிடிக்கவே இல்லை. புரியலையா? நான் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நிக்கிறேன், நீங்க முடிவுக்கு போயிட்டீங்க. அப்படின்னாங்க. நான் அதிர்ந்து போனேன். அது எனக்கு ரொம்ப வலிச்சது. அது லேசான வலி இல்ல, உயிரோட கலந்த வலி. மஸ்ஜிதுக்கு போய் 2 ரக்காத் தொழுதேன். எவ்வளவு நேரம் இருந்தேனோ தெரியாது. மனசுல அமைதி வந்தது போல ஒரு உணர்வு. மாமாவுக்கு பக்கத்துல வந்து அவங்களோட கைகளை பிடிச்சு காயப்படுத்திக்காம பிரிஞ்சுக்கலான்னு சொன்னேன். மௌனமா இருந்தாங்க. அதை நான் சம்மதமா ஏத்துக்கிட்டேன். வாட மாப்பிள்ள, என்று திடீர்னு நீதான் இந்த பக்கம் வரவே மாட்டியே, இப்ப திடீர்னு வந்திருக்க? டடாவும் சஃபியாவும் எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. தனியா இருக்க போரிங்கா இருந்துச்சு, அதான் சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. மாமி. என்னடா? 2 நாளா தூக்கம் இல்ல மாமி. ஏன், என்ன விஷயம்? நேத்து ராத்திரி நானும் டெடாவும் தூங்காம பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி என்ன தடா பேசினீங்க? பேசினோம், எல்லாம் கலந்த மாதிரி. எனக்கு மாமா மேல ஒரு வருத்தம் இருந்துச்சு, இப்போது கிடையாது. மாமா வாழ்க்கையில எத்தனை சுகங்கள், பாவம். அது சரி, என்னமோ சொல்ல வந்தியே? அட ஆமல்ல, மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு மாமா வந்தாங்களாவே, கேள்விப்பட்டு? யார் சொன்னது? அடுத்த தடவை வந்தாங்கன்னா சொல்லி அனுப்புங்க, நான் பார்க்கணும். கட்டாயம் சொல்றேன். மாமி, உங்க கூட ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கணும். சொல்லுடா. கல்யாண விஷயம். சஃபியாவுக்கா? அவ சின்ன பொண்ணு. அப்போ உனக்கா? அது ஒண்ணுதான் குறைச்ச. அப்போ யாருக்குடா? டெடாவுக்கு. என்னடா சொல்ற? மாமா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இன்னும் 2 வருஷத்துல சஃபியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோட போயிடுவா. நான் யூனிவர்சிட்டிக்கு போயிடுவேன். அதுக்கு இப்ப என்ன? எல்லாரும் ஒவ்வொரு திக்குல போயிட்டா டெடா. அதனால நாம எல்லாருமா சேர்ந்து அவருக்கு ஒரு பார்ட்னரை தேடி கொடுக்கணும். நடக்கிற காரியமாப்பா? நடக்கணும், நடத்தி வைக்கணும். அவன் ஒத்துக்குவானா? அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது நம்ம எல்லாரோடையும் கடமை. நான் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். ஓஹோ, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் மாப்பிள்ளைங்க வந்திருக்கீங்களா? நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா டெடாவோட பேசி சம்மதம் வாங்குறது என் பொறுப்பு. யாருடா அந்த பொண்ணு? சஃபியாவோட மദ്രസா லைப்ரரியன். 40-45 வயசு இருக்கும். டிவோர்ஸி, குழந்தைங்க இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாராம். நைஸ் லேடி, மலேசியன், தமிழும் தெரியும். எப்ப போகலாம்? முதல்ல அவங்க கிட்ட கேட்க வேணாமா? கேளுங்க, பேசுங்க, முடிவு செய்யுங்க. நானா? பின்ன நானா? மாமி, இப்போ மദ്രസா சம வெக்கேஷனுக்காக மூடி இருக்காங்க. ரீஓபன் பண்ணட்டும். போறோம், பேசுறோம், முடிவு பண்றோம். அங்க நெல்லு. இப்போ எத்தனை மணி? ஒரு குடும்ப பொண்ணு வர்ற நேரமா இது? ஏன் தொழில் அப்படி? நீங்க லேட்டா வந்தா நாங்க கேக்குறோமா? ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா? ஆம்பளைனா கொம்பா? உழைக்கிறங்கிற திமிரு கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே வர்றேன். உன்னோட நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. விரும்பிய நேரத்துக்கு வர்ற போற. இதென்ன வீடா இல்ல சத்திரமா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. வேற ஒருத்திய மனசுல வச்சுக்கிட்டு ஏன் கூட குடும்பம் நடத்துறது அயோக்கியத்தனம் இல்ல? உங்ககிட்ட சொல்லாம விட்டது என் தவறுதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன பழிவாங்க பாக்குறியா? உங்களை பழிவாங்க நான் யாரு? ஊரலகத்துல நடக்காதையா நான் செஞ்சிட்டேன். அதாவது உலகத்துல செய்யற அயோக்கியத்தனத்தை எல்லாம் நீங்க செய்வீங்க, நாங்க பொறுத்துக்கிட்டு சும்மா பாத்துக்கிட்டு இருக்கணும். இல்ல சல்மா, கைய நேற்ற வேலையை என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னைக்கு என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்தீங்களோ அன்னைக்கு போச்சு மரியாதை. அடங்கு சல்மா, ரொம்ப தான் பேசிட்டேன். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. என் அன்ப பலவீனமா எடுத்துக்காத. புரிஞ்சு நடந்துகிட்டா வாழ்க்கை, இல்லன்னா விதி இல்ல வீதிதான். உங்க பசப்பு வார்த்தைகள்ல மயங்கி என் வாழ்க்கையை தொலைச்சேன்.
கடைசியா கிடைச்சது இதுதான் எனக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆறுதலா கேளு சல்மா. வீடு இருக்கிற கோலத்தை பாரு. சமைச்சு ருசியா சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? Don't touch me. இதுவரை சல்மாவோட ஒரு பக்கத்தை தான் பாத்தீங்க, இனி அடுத்த பக்கத்தை பாப்பீங்க. இந்த 5 மாதங்களிலும் எப்படியும் சல்மாவை சமாதானப்படுத்தி 2 பேரோடும் இணைந்து குடும்பம் நடத்தலாம் என்ற நம்பிக்கை இருந்தது ஷாக்கிருக்கு. சல்மாவின் கோபம் அத்தனை இலேசில் ஆறாது என்பதே ஷாக்கிருக்கு நன்றாக தெரியும். எந்தவிதமான தொந்தரவும் செய்யாமல் ஆறப்போட்டு விட்டான். அன்றைய பொழுது ஷாக்கிருக்கு நன்றாக விடியவில்லை. தபாலில் ஒரு கடிதம் வந்திருந்தது. நீங்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள். இனியும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழ்வது சாத்தியமில்லை. காலம் பூராகவும் நிம்மதி இல்லாமல் வாழ்வதை விட இப்போதே உங்கள் வழியில் நீங்களும் என் வழியில் நானும் பயணிப்பது நல்லதென்று நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு விடுதலை கொடுத்து விடுங்கள். இத்தனை காலமாக உங்களுக்கு மனைவியாகவும் ஷர்மினுக்கு தாயாகவும் வாழ்ந்த அந்த நன்றி கடனுக்காகவாவது நான் கேட்கும் விடுதலையை தந்து விடுங்கள். சல்மா 2வது திருமணத்தில் இருந்தும் விடுதலை பெறுகிறாள். ஆனாலும் அந்த தோல்வியை அவளால் தாழ முடியவில்லை. இதயம் பலவீனமடைந்து வைத்தியசாலையில் அவள் அனுமதிக்கப்படுகிறாள். சல்மாவுக்கு எப்படி இருக்குப்பா? ஒரு சின்ன அட்டாக்னு டாக்டர் சொன்னார். சாம்சங்க தாயோட ஐசியூக்குள்ள இருக்கான். ஹாய்மா. ஷம்ஸ், எப்படி இருக்க? பார்த்து பல வருஷங்களாச்சு. சஃபியா எங்க? வருவா. டடா எங்க? ராத்திரி பூரா இங்க தான் இருந்தாருமா. நல்ல மனுஷன். நான் தான் புரிஞ்சுக்கல. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். வாழ்க்கையில எல்லாம் கடந்து போகும். இப்போ எதுவும் பேச வேணாம். இப்படி என் பக்கத்துல வா. பெட்ல உட்கார. சரி. என் கைய பிடிச்சுக்கப்பா. சரிம்மா, ப்ளீஸ்மா. எல்லாம் சரியாயிடும். வாழ்க்கையில் இது நடக்கணும்னு இருக்கும், அதுதான் நடக்கும். முழு குடும்பமும் சல்மாவுக்காக பிரார்த்தனை செய்கிறது. ஜாபிரின் வெளியோரத்தில் கண்ணீர். சல்மா ஷாக்கிருக்கு பிறந்த குழந்தை ஷர்மின் இப்பொழுது ஜாபிரின் தோளில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். இந்த நிலையிலும் மீண்டும் சல்மாவை ஏற்றுக்கொள்ள ஜாபிர் தயாராக இருக்கிறார். அஷ்ரப் கான் எழுதிய பாதை மாறிய பயணங்கள் நாடகத்தின் 2ஆம் அங்கம் கேட்டீர்கள். கதை மாந்தர்களாக பங்கெடுத்தோர் ஜாஃபிர் எம்.எஸ். அப்துல் லத்தீப், ஷாக்கிர் ஜுனைத் எம். ஹாரிஸ், மகன் ஷம்ஸ் ஷாக்கிர் முகமது, சல்மா ஃபுர்கான் பி இஃப்திகார், சகோதரி அஸ்மா நூர்ஜஹான் மர்சூக், கதை குரல் அஹமத் எம். நசீர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:57